பாவம் அப்பா அம்மா வந்து இந்த அளவுக்கு நம்ம நம்பி கொடுக்குறாங்க. நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொடுக்குறாங்க பொண்ணுங்கள. ஆஹ் வ- வ- எல்லா ஆண்களும் கெட்டவங்க நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஒன்று ஒன்று ரெண்டு பேர் என்னன்னா கொஞ்சம் லேசியா இருக்கிற மென் வந்து பொண்ணு பொண்ணு மேல வந்து ஃபுல்லா அந்த பொண்ணு ஃபேமிலி கிட்ட காசு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மென் சொல்றேன். ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த மென் வந்து எல்லாருமே அந்த மாதிரி மென் எல்லாருமே தப்பானவங்களும் சொல்ல முடியாது. சரி. ஒன்று ரெண்டு பேர் சைக்காட்டிக்கா பிஹேவ் பண்ணுவாங்க. சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால இப்போ எனக்கு கடன் இருக்கு, எனக்கு வந்து அந்த அந்த காசு வர்ற காசு வச்சுதான் நம்பி நான் வந்து என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், இல்லை அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மென் வந்து அந்த பொண்ணு மீது வந்து பயங்கர ப்ரெஷர் போட்டு எனக்கு எப்படியாவது அந்த காசு தேவை அப்படின்றது தான். இதனால தான் வந்து ஒரு பவுன்ல வந்து லோகேஸ்வரி இறந்து போயிருக்காங்க. என்னன்னா அப்போ நீங்க அந்த தீர விசாரிச்சு பார்த்தாச்சுன்னா ஏன் அந்த ஒரு பவுன் ரொம்ப முக்கியமா இருக்கு அவங்களுக்கு அப்படின்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோண்ட தோண்ட வெளியில வரும். இல்லைன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து கேம்பிளிங்ல இருப்பாங்க, நிறைய பேர் வந்து டாஸ்மாக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேம்பிளிங் டாஸ்மாக்லாம் இருக்கும்போது இப்போ ஒரு கேர்ளோட இதுதான் நம்ம வந்து நம்பி இருக்கக்கூடிய வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றது. இல்லைன்னா அப்பா அம்மா அந்த பையனோட அப்பா அம்மா ஏதாவது லாஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இல்லையா?